தோழர்களே, நம் அனைவருக்கும் தெரியும், இந்தியா முழுவதும் கலவரங்கள் நடத்தி ஆட்சியை பிடிக்கின்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்தியா முழுவதும் கலவரங்கள் செய்து மக்களை படுகொலை செய்து கொன்று குவிக்கின்ற அமைப்பு ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங்க பரிவார கும்பல். நமக்கு எங்கேயும் மாற்று கருத்து கிடையாது. மணிப்பூரில் தொடங்கி ஒரிசா வரை, கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீரம் வரை, கிழக்கு மேற்காக வடக்கு தெற்காக செல்லும் இடமெல்லாம் கலவரங்களையும் படுகொலைகளையும் செய்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங்க பரிவார கும்பல் பர்தா போடவில்லை என்று ஒன்றுமில்லாத ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு கர்நாடகத்திலே மிகப்பெரிய கலவரங்களை அவர்களால் உருவாக்க முடியும். ஒன்றுமில்லாத எல்லா பிரச்சனையும் எடுத்து அவர்கள் 1000 பிரச்சனைகளை, கலவரங்களை உருவாக்க முடியும். அதைத்தான் தோழர் லஜபதி ராய் அவர்கள் சொன்னார். தமிழ்நாட்டிலே மத மோதல்கள் கன்னியாகுமரியிலே தொடங்கி கோவை வரை ஆர்எஸ்எஸ், பிஜேபியின் சித்து விளையாட்டுகளை நாம் பார்க்காமல் இல்லை. சாதி மோதல்கள் இன்றைக்கு நெல்லையிலே தலைதூக்கி ஆடிக்கொண்டிருக்கிற தலைவரித்து, நேற்று ஒரு 4 நாட்களுக்கு முன்பு கவின் என்ற ஒரு பட்டியல் சாதியைச் சேர்ந்த ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்படுகிறார். இந்த மத கலவரங்களுக்கும் சாதி கலவரங்களுக்கும் வேறுபாடு இருக்கிறதா? இல்லை, இரண்டுமே ஒருவரால் உருவாக்கப்படுகிறது திட்டமிட்டு. அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இது தமிழ்நாடு, அயோத்தி அல்ல. இன்றைக்கு அயோத்தியே மாறி போயிருக்கிறது. அயோத்தியிலே ராமன் பிஜேபியை கைவிட்டு விட்டான், ஆர்எஸ்எஸ் கும்பலை கைவிட்டு விட்டான். அங்கே வெற்றி பெற்றவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர். ஆக ராமன் நல்லாவை வைத்து அவர்கள் நடத்திய கணக்கு அயோத்தியிலே கைவிட்ட பிறகு இப்போது அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை. தோழர்களே, மக்கள் அதிகார கழகத்துடைய தொடர் பிரச்சாரம் தகர்த்தது எதை? யாரை தகர்த்தார்கள்? ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்த இந்து முன்னணி பாசிச கும்பல் உருவாக்கி வைத்திருந்த பொய் பிரச்சாரத்தை மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் அதிகார கழகம் உள்ளிட்ட புரட்சிகர அமைப்புகள் மோதி தகர்த்தன. எப்படி மோதி தகர்த்தன? திருப்பரங்குன்ற மலையை ஒட்டி உங்களுக்கு தெரியும், கடந்த ஜூலை 22ஆம் தேதி திருப்பரங்குன்ற மலையை கைப்பற்றுவோம் என்ற பெயரில், வேறு ஒரு பெயரில் போலி முருக பக்தர் மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று முதலிலே முழக்கம் வைத்தது மக்கள் கலை இலக்கிய கழகமும் மக்கள் அதிகாரமும் மட்டும்தான். அப்போது பல பேர் நம்முடன் இருப்பவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தடை விதிங்கன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா அது அவங்க உரிமை, அது ஜனநாயக உரிமை, அது அவர்களின் ஜனநாயக உரிமை. நாமும் பதிலுக்கு ஒரு மாநாடு நடத்தலாம், இல்லை என்றால் நாமும் பதிலுக்கு எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்தலாம் என்று சொன்னார்கள். ஆனால் பாசிஸ்டுக்கு எந்த காலத்திலும் உரிமை கொடுக்க கூடாது, அவர்கள் பூண்டோடு அழித்து ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை தொடர்ந்து பிரச்சாரம் செய்து அனைத்து அமைப்புகளையும் ஏற்க வைத்தோம். அதன் விளைவு அனைவரும் ஓரணியில் நின்று இந்த மாநாட்டை தடை செய்ய வேண்டும் என்று முழங்கக்கூடிய சூழல் வந்ததென்றால் அது மக்கள் அதிகார கழகம், மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியும் புரட்சிகர அரசியலுக்கு கிடைத்த வெற்றி. தோழர்களே, இந்த தற்பொழுது இவர்கள் இந்த திருப்பரங்குன்ற மலையை வைத்து சில குரங்குகள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. என்ன காரணம்? எதற்காக ஆடுறாங்க? இந்த ஆர்ஆர் ராமா ஆடு, ஆர்ஆர் ராமா ஆடுன்னு ஆடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சுற்றியில் அவன் ஆள் என்ன வச்சுருப்பான்னா, பாக்கெட்டில் பிக் பாக்கெட் வைக்கிறதுக்கு ஆள் வச்சுருப்பான். அதே போல் இப்போ நமக்கு வந்து திருப்பரங்குன்ற மலையை காட்டி அங்கே தீபம் ஏற்றுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், பல விதம் காட்டி எதுக்காக வராங்க அப்படின்னா, இங்கே மதுரையை சுற்றி கலவரங்களை ஏற்படுத்தி மத மோதல்களை உருவாக்கி மன மாச்சரியங்களை உருவாக்கி அதன் மூலம் 4 தொகுதி வேணுங்கிறது தான் அவங்களுக்கு சொந்தம். அங்கே அவர்கள் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், மலை யாருக்கு சொந்தம்? மாப்பிள்ளை, மலை யாருக்கு சொந்தங்கிறத பற்றி நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? உனக்கும் இங்கே தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல அதை பற்றி பேசு. நீ யார்? உன் பண்பாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? உன் பேச்சுக்கும் இந்த பேச்சுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா?
உனக்கு எனக்கு ஏதாவது துறவு இருக்கா, நீ யார் முதல்ல என்பதை பற்றி நாம் பேச வேண்டும். அப்போது நாம் முழக்கம் வைத்தோம், இது தமிழர் மலை, இங்கே கந்தனுக்கும் இடம் உண்டு, சிக்கந்தனுக்கும் இடம் உண்டு, வெளியே போடா RSS நாயே என்று முழக்கம் வைத்தோம். நீ யாரா சொல்றதுக்கு? கந்தனும் சிக்கந்தனும் அண்ணன் தம்பியா மாமா மச்சானா வாழ்ற நாடு, நீ யார் இங்கே வந்து பேசுறதுக்கு? ஆனாலும் அவர்கள் பேசுகிறார்கள். மக்கள் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லாத போது மதுரை வீரனுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கிறது. அந்த மதுரை வீரனின் பெயரை கெடுப்பதற்காகவே இங்கே ஒருவர் இருக்கிறார், திருப்பரங்குன்ற இன்ஸ்பெக்டர். அவர் மூலமாக வருகிறார்கள், ஆர்டிஓ மூலமாக வராங்க, நீதிமன்றம் மூலமாக வராங்க, எல்லோரும் மூலம் வருகிறார்கள். ஆனால் மக்கள் சொல்கிறார்கள், வெளியே போடா RSS நாய். தோழர்களே, அந்த மலைக்கு சென்றவர்களுக்கு தெரியும், மலை வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும், அங்கே என்ன கந்தனுடைய சுப்பிரமணிய சாமி மலை மட்டும்தான் இருக்கா, சாமி மட்டும்தான் இருக்கா? கந்தன் இருக்கிறார், கந்தன் இருக்கிறார், சமணர் இருக்கிறார்கள், காசி விஸ்வநாதர் சாமி இருக்கிறது, கருப்பு சாமி இருக்கிறது, உமையாண்டார் குகை இருக்கிறது, நக்கீரன் இருக்கிறார்கள், ஏன் மூதேவிக்கு கூட அங்கே சிலை இருக்கிறது. மூதேவி என்பது மூத்த தேவி, அதை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக பார்ப்பனர்கள் பின்னால் செய்த சதி காரணமாக அது மூதேவி என்ற இழிச்சொல்லாக மாற்றப்பட்டு விட்டது. அப்ப இந்த சூழலில் தான் இதற்கு முன்பு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, நமக்கு தெரியும். அந்த ஆர்ப்பாட்டத்தில் எச்சி ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு. நம்ம தெளிவாக எச்சி ராஜான்னு சொல்லணும், அதுக்காக சொல்ல வரேன். இந்த எச்சி ராஜா என்ன சொன்னார்னா, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் என்று அவர் சொன்னார். அதனால தான் நாம் என்ன முழக்க வச்சிருக்கோம், இங்கே திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்க அனுமதியோம். இப்போ தோழர் ராமலிங்கம் சொன்னார், சொல்லும்போது அந்த RSS பிஜேபி இந்த பார்ப்பன பாசிச கும்பல் செய்த ஒவ்வொரு வேலைக்கும் எதிர் நடவடிக்கைகளை மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் அதிகார கழகம் தொடர்ந்து முன்வைத்தது. இப்போது நாங்கள் சொல்கிறோம், நீ அயோத்தியாக்குவாய் என்று சொன்னால் நாங்கள் அயோத்தியாக்க முடியாது என்பதை பற்றி பேசுவோம். அந்த ஆர்ப்பாட்டத்திலே அழைத்து வரப்பட்டவர்கள் யார்? எல்லாருக்கும் தெரியும். அங்கே திருப்பரங்குன்ற மக்கள், பழங்கானத்த மக்கள் சொல்கிறாங்க, வந்திருந்தவெல்லாம் நார்த் இந்தியன்ஸ், வட இந்தியர்கள். திருப்பூரிலிருந்து, கோயம்புத்தூரிலிருந்து, ஆந்திராவிலிருந்து எத்தனையோ பேர் வட இந்தியர்களை அழைத்து கொண்டு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. முருகன் யாருங்க? தமிழ் கடவுள். அங்கே வந்து முழக்கம் போட்டவங்களாம் யாருங்க? வட இந்தியர்கள். ஆகா, தமிழுக்கு கிடைச்ச சோதனையை நாம் இங்கே தான் பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஆக வட இந்தியர்களை அழைத்து வந்து அவர்கள் ஒரு மாநாடு நடத்த வேண்டியிருக்குது. அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, என்ன செய்யறது, இங்கே தமிழ் மக்கள் யாருமே வரல, அப்போ என்ன செய்யலாம், நாம் வந்து முருகன் மாநாடு என்ற பெயரை நடத்தலாம். இப்போ இன்னொருவர் சன் தொலைக்காட்சியில் விவாதத்தில் சொன்னார், இப்போ தான் நாங்கள் முருகன் மாநாடு நடத்தியிருக்கோம், அடுத்து காளி மாநாடு, அதுக்கப்புறம் அனுமான் மாநாடு இன்னும் நிறைய நடத்த போகிறோம்னாரு. முருகன் மாநாட்டுக்கே கூட்டம் என்ன வந்துச்சு என்னங்கிறத பற்றி தோழர் ரவி தெளிவாக விளக்கியிருப்பார் ஒரு யூடியூப் சேனலில். இப்போ அனுமான் மாநாட்டுக்கு என்ன வருவாங்க, அனுமானம் பார்க்கறதுக்கு குரங்குகள் வருமா, மனுஷன் வருமா? அப்போ குரங்கு மாநாட்டில் போய் என்னத்தை விளக்குறது, இதெல்லாம் அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழர்கள் அவ்வளோ முட்டாளாக நினைக்கிறாங்க. ஒரு சிலையை கொண்டு வந்து வைத்து விட்டால் மக்கள் வந்து விடுவார்கள். அப்போ தமிழர்களை எவ்வளோ பலவீனமான மக்களாக நினைக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ இதை பற்றி பார்க்கும்போது 1994 ஒரு வழக்கு போடப்படுகிறது. கொடிமரம் இருக்கு இல்லையா, அந்த கொடிமரத்தில் வந்து தீபம் ஏற்றணும். ஏன்டா அவங்க தீபமெல்லாம் இந்த நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் ஊற்றினா ஏறாது, எங்கே ஏற்றணும், கொடிமரத்து மேலே தான் ஏற்றணும். அந்த வழக்கு 1994 தள்ளுபடி செய்யப்படுகிறது. அப்போ தான் எல்முருகன் அந்த மாநாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமான விஷயம், கொடிமரம் இருப்பது கோயிலுக்கு சொந்தமான இடம். இப்போ தோழர் லஜபதி ராய் சொல்லும்போது சொன்னார் இல்லையா, விவேகானந்தருடைய வரலாற்றில் எங்கேயும் இடம்பெறாத ஒரு பாறை, அதற்கு பெயர் இப்பொழுது விவேகானந்தர் பாறை. பொய்யை புரட்டை மட்டுமே பேசி அவர்கள் வரலாற்றாக மாற்ற முனைவார்கள். அப்படி அவர்கள் உருவாக்கியது தான் இப்போ என்ன உருவாக்கிட்டு இருக்காங்க புதுசா. கொடிமரம் இருக்கும் இடம் யாருக்கு சொந்தம், நெல்லித்தோப்பு யாருக்கு சொந்தம், இப்படி அவர்கள் பல பொய்யான வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்போது என்பது நமக்கு முக்கியம். தோழர்களே, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அதே நேரத்திலே இங்கே தமிழ்நாட்டிலே மதுரையிலே அவர்கள் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் நினைத்தார்கள், அதற்கு முயன்றார்கள் என்பது முக்கியம். அதை செய்தது அப்போது இருந்த ராமகோபாலன்.
இப்போது செய்வது இப்போது இருக்கிற காடேஸ்வரா சுப்பிரமணியன். ஆக இவர்கள் வேலை என்ன? இது இன்றைக்கு நேற்று மட்டுமல்ல, 2500 ஆண்டுகளாக மன்னர்கள் இறக்கும் போதெல்லாம், கனிஷ்கர் இறக்கும் போதெல்லாம், இப்படிப்பட்ட முக்கியமான மன்னர் யார் யார் இறந்தார்களோ அப்போதெல்லாம் கலவரங்களும் இப்படிப்பட்ட மோதல்களும் செய்து பார்ப்பனர்கள் தங்களுடைய மேலாண்மையை நிறுவுவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்தார்கள் என்பது உண்மை. ஆக முதல் நாம் என்ன செய்யறான்னு பார்த்தோம்னா, ஒரு பகுதியை சர்ச்சைக்குரிய பகுதியாக மாற்றுகிறான். அது ரொம்ப முக்கியம். 1949 ஒரு சிலையை கொண்டு வந்து, இப்படி ராம்லல்லா என்று சொல்லக்கூடிய குழந்தை ராமன் சிலையை கொண்டு வந்து அயோத்தியின் அந்த பாபர் மசூதி உள்ளே வைத்து விட்டார்கள். வைத்ததன் மூலமாக அது சர்ச்சைக்குரிய கட்டிடமாக மாறுகிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் கொண்டு வந்து எடுத்து வீட்டுக்காரன் ஒரு சின்ன கல்லை வச்சுட்டு இது உன் வீடு கிடையாது, இதுக்கு பேர் சர்ச்சைக்குரிய கட்டிடம் என்று சொல்கிறான். அதை போலவே அவர்கள் இதை சர்ச்சைக்குரிய பகுதியாக மாற்றி 1994 அங்கே போலீஸ் பாதுகாப்பு போடப்படுகிறது. மிகவும் முக்கியம், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. எங்கே? திருப்பரங்குன்றம் தர்கால. அதுக்கு முன்னாடி கிடையாது. நாம் அவன் ஏன் இதை அயோத்தியாக்கி தீர்வோம் என்று சொல்கிறான், நாம் ஏன் அயோத்தியாக்க கூடாது, மாற்ற முடியாது என்று சொல்கிறோம் என்றால், இரண்டுக்குமே ஒரே ஃபார்முலா. அங்கே 1949, இங்கே 1994. இங்கேயும் நாங்கள் தீபம் ஏற்றுவோம் என்கிறார்கள். அங்கே எப்படி படிப்படியாக முதல்ல சிலையை வைக்கிறான், அப்புறம் ஒரு ஆர்டர் சிலையை எடுக்கக்கூடாதுன்னு ஆர்டர். அதுக்கு பிறகு என்ன? நான் சொல்றது அயோத்தியில் ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் உள்ளே சென்று வழிபடலாம், எப்படி மசூதியில் இந்துக்கள் சென்று வழிபடலாம் என்று ஒரு ஆர்டர், ஒரு உத்தரவு. அதற்கு பிறகு கோயிலை இடிக்கிறார்கள். இடித்த பிறகு மொத்தமாக அது சர்ச்சைக்குரிய கட்டிடமாகிவிட்டது. அதற்கு பிறகு கடைசியாக அது திருப்பி என்ன? சுப்ரீம் கோர்ட்டில் கோயிலை கொடுத்துட்டு போயிருங்களே. இதை போன்ற அதே மூல உத்தியை பயன்படுத்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பாபர் மசூதி மட்டுமல்ல, அது சர்ச்சைக்குரிய கட்டிடமாக ஆனது போலவே, ஆக்கப்பட்டது போலவே அஜ்மீர் தர்காவையும் மாற்ற முயற்சி செய்கிறார்கள். மாற்றி விட்டார்கள். தொல்லியல் துறை சென்றது ராமர் கோயில், அதாவது இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த பாபர் மசூதி கோயிலுக்கு கீழே போய் தேடி பார்த்துட்டு இங்கே கோயில் இருந்ததற்கான எந்த சாட்சியமும் இல்லை. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கில் முக்கியமான தொடர்பான நடத்தினா, இங்கே சாட்சியங்கள் இல்லை, ஆனாலும் நம்பிக்கையின் அடிப்படையிலே என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க? இந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தம் என்று கொடுத்தார்கள். எது நம்பிக்கை? ஆண்கள் இறந்தால் பெண்கள் உடன்கட்டை ஏற வேண்டும், இது நல்லது என்ற நம்பிக்கை. இவன் தாழ்த்தப்பட்டவன், இவன் பார்ப்பனன், உயர்ந்தவன் என்பது ஒரு நம்பிக்கை. எந்த நம்பிக்கை அடிப்படையிலே நாம் சரி என்று சொல்வது? ஆக மக்களுக்கு எது சரியோ, எது ஜனநாயகமோ அதைத்தான் நாம் சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் முன்ன என்ன சொன்னனோ, எப்படி படிப்படியாக அந்த பாபர் மசூதியிலே படிப்படியாக அவர்கள் சர்ச்சைக்குரிய கட்டிடமாக ஆக்கினார்களோ, அதே போல இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சிக்கந்தர் தர்காவை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அங்கே குடிநீர் வசதி கிடையாது. காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, ஆனால் இங்கே கிடையாது. இப்போ வரைக்கும் சிறுநீர் கழிக்கவோ இயற்கை உபாதையை கழிக்க முடியாது. எங்க? நம்முடைய சிக்கந்தர் தர்காவில். ஆனால் காசி விஸ்வநாதர் கோயில் அந்த வசதி இருக்கு. உணவு அருந்துவதற்கு வரம்பு விடப்பட்டது. முன்னாடி கோழி ஆடுகள் பலியிடுறாங்க, இன்னைக்கு அதற்கு வரம்பு. இப்போ கரண்ட் கிடையாது, தண்ணீர் கிடையாது. ஆனால் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எல்லாமே உண்டு. ஆக வரம்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து வரம்புகள் இன்றைக்கு மிகப்பெரிய சுவராக மாறுகின்ற சூழல் வந்துவிட்டது. இதை பற்றி பேசும்போது அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் மதுரை வீரன் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கிறாரு, கொடிமரம் ரொம்ப பெருசாக இருக்குது, இதே கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாமே. அடுத்து ஆர்டிஓ கண்ணன் என்ன சொல்கிறார்? ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கோயிலுங்க கொடிமரத்தை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. உனக்கு என்ன வெங்காய சங்கடம்? இவங்களுக்கெல்லாம் கொடியை பார்த்தாலே பிரச்சனை. எல்லா கொடியும் ஒன்றல்ல, ஆனால் ஒவ்வொரு கொடியும் தன் உரிமைகளை பேசுகின்றன. கீழ்வன்மனிலே
செங்கொடியை இறக்கு, இல்லாவிட்டால் எரிப்பன் என்று சொன்னார்கள். மீறி செங்கொடியை கட்டினார்கள். அந்த மொத்த மக்களும் எரிந்து போன பிறகும் கூட அவர்கள் செங்கொடியை விடமாட்டோம் என்று நின்றார்கள். இன்றைக்கு இந்த RSS பிஜேபி இந்த இந்து முன்னணி பாசிச கும்பல் என்ன சொல்கிறேன்னு சொல்ல போனால், அந்த கொடியோட அளவை கொஞ்சம் குறைங்க, கொடியை கொஞ்சம் இல்லாமல் செய்யுங்க. ரொம்ப பெருசாக இருக்குங்க, சின்னதாக இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை? அது சம்மந்தமாக ஏதாவது வழக்கு வந்திருக்கா? அது சம்பந்தமாக வழக்கு போட்டு வேறு ஏதாவது மாறுபட்ட தீர்ப்பு வந்திருக்கா? எதுவும் இல்லை. ஆனால் மதுரை வீரனுக்கும் கண்ணனுக்கும் எதை உறுத்துகிறது? கொடிமரம் பெரியதாக இருப்பது உறுத்துகிறது. அதைத்தான் 1994 இவர்களுடைய பாட்டனாக இருந்த அந்த ராமகோபாலன் சொல்லிவிட்டார், இந்த கொடிமரத்தில் தான் நாங்கள் தீபம் ஏற்றணும்னு. ஆக பெயர்கள் தான் வேறு வேறு. இன்ஸ்பெக்டராக இருக்கிறது மதுரை வீரன் நினச்சிக்காதீங்க, இன்ஸ்பெக்டராக இருப்பது காடேஸ்வரா சுப்பிரமணியம். ஆடிவோவா இருப்பது கண்ணன் நினைச்சுக்காதீங்க, அவருக்கு பேர் ராமகோபாலன். அவர்களுடைய பெயர்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் எண்ணங்கள் ஒன்றாக இருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியம். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த ஆடு கோழி பலியிடும் உரிமையை தடுத்தது யார்? அப்படி தடுப்பதற்கு இன்ஸ்பெக்டர் வீரனுக்கு, மதுரை வீரனுக்கும் பேரு தான் நம்ம சொல்லவே கஷ்டமா இருக்கு. அவருக்கு அந்த கொடிமரம் சங்கடமாக இருக்கிற மாதிரி நமக்கு என்ன சங்கடம்? இவங்க பேரெல்லாம் மதுரை வீரன் வச்சிருக்காங்களே, சங்கடமாக இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். அப்ப இந்த மதுரை வீரனுக்கு அந்த உரிமையை கொடுத்தது யார்? அந்த தர்காவிலே 300-400 பேர் தங்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்பு இருந்த இடத்துல அந்த உரிமையை படுத்தது யார்? இந்த ஆடிஓ கண்ணனுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தார்கள்? உங்களுக்கு தெரியும், அங்க குடவரை கோயில் என்று கோயில் இருக்குது. பேரு தான் கோயில், வழிபட முடியாது, புதர்மண்டி போய் கிடைக்கிறது. ஏனென்றால் அது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. இந்த ஜூலை 24 மாறுபட்ட தீர்ப்புகள் வந்த பிறகு இன்னொரு வழக்கு போட்டிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான வழக்கு. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொண்டு போங்கன்னு. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் போனால் என்ன நடக்கும்? குடவரை கோயிலை போல இப்போது இருக்கக்கூடிய தர்கா மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக அந்த மலையில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களுமே புதர்மண்டி போகும். புதர்மண்டி போனால் கரப்பான்கள் இருக்கும், கரப்பான் பக்கத்திலே பார்ப்பனர்களும் இருப்பார்கள். நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்வதல்ல, ஒரு உண்மையை சொல்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாக இருந்த உரிமை ஏன் மறுக்கப்பட்டது? ஒரு இன்ஸ்பெக்டர் நினைச்சா முடிஞ்சிடுமா? 500 ஆண்டுகள் இருக்கின்ற ஒரு உரிமையை ஒரு இன்ஸ்பெக்டரும் ஒரே ஒரு ஆடிஓவும் சேர்ந்து முறியடிக்க முடியும் என்றால் என்ன நடக்கிறது நாட்டிலே? இது அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டிலே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறதா? ஆர்டிகல் 25 கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? மத வழிபாட்டு சுதந்திரம். இதை முன்வைத்துதான் சிதம்பரம் கோயில் தீட்சிதர்கள் வெற்றி பெற்றார்கள். எங்களுடைய தனிப்பட்ட உரிமை இந்த கோயில் எங்களுக்கு சொந்தம் என்று. ஆனால் தீட்சித பாப்பானுக்கு ஆர்டிகல் 25 உதவி செய்யும். ஆனால் இந்த மண் மைந்தராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அது உதவி செய்யாது என்று சொல்ல போனால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை என்ன செய்வது, என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் முடிவு செய்ய வேண்டும். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக உரிமைகள் மறுக்கப்பட்டு அயோத்தி பாபர் கோயிலை போல, பாபர் மசூதியை போல இன்றைக்கு இந்த சிக்கந்தர் தர்காவும் உரிமைகள் மறுக்கப்பட்ட இடமாக மாறி போயிருக்கிறது. அது ஒரு முக்கியமான தீர்ப்பு. அந்த ஸ்ரீமதி என்ற அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்புல இது ஒரு தென் கைலாயம், இது ஒரு சைவ திருத்தலம். எது சைவ திருத்தலம்? சமணர் இருக்கு, கொற்றவை தெய்வம் இருக்கு, பாண்டி முனீஸ்வரர்லேருந்து எல்லா ஆடு வெட்டினாதான் மலையேறுவன் சொல்லக்கூடிய எல்லா சாமியும் இருக்கு. இதுக்கு பேர் சைவ திருத்தலம். சரி வச்சுக்கோங்க, நீங்க வேற ஒரு பொருளை சொல்றீங்க சைவ திருத்தலம் இருக்கட்டும். தென் கைலாயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோயிலில் இருந்து 300 மீட்டர் தொலைவில் எங்கேயுமே பிராய்லர் கடை கிடையாது, எங்கேயுமே மட்டன் கடை கிடையாது. ஆனால் பாருங்க, ஒரு 200 மீட்டரில் முனியாண்டி விலாஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் முனியாண்டி விலாஸில் கறி போடுவாங்க, இங்கே மட்டும் எதை போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த அம்மாவை சொல்லிட்டாங்க, நீதிபதி சொல்லிவிட்டார் 300 மீட்டர் தொலைவில் நான்வெஜ் இறைச்சி கடைகள் கிடையாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் இப்போது வரைக்கும் முனியாண்டி விலாஸ் அங்கே இருக்கு. இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு இது ஒருவேளை இங்கே மாறுபட்ட வழக்குகள் தீர்ப்புகள் வந்து மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றம் போனால் என்ன சொல்லுவாங்க அங்கே இருக்கிற நீதிபதிகள்? இங்கே இருக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க முடியுமா? ஏதாவது புரியுமா? எதுவும் புரியாது. என்ன சொல்லுவாங்க? ஓ தென் கைலாயம் அது,
சைவம் அலையாது, 300 மீட்டர் அப்பால எங்கேயுமே நான்வெஜ்ஜே கிடையாதா, அப்போ இங்கே மட்டும் எப்படி ஆடு வெட்ட முடியும் என்று கேட்பார்களா இல்லையா? ஆக இதுக்கெல்லாம் வழி போட்டது யார்? கோடு போட்டது யார்? இந்து முன்னணியின் வழிவந்த இந்த ஆடிஓ கண்ணனும் இந்த இன்ஸ்பெக்டரும் இல்லையா? ஆக இந்த தர்காவின் நிலை என்பது வெறும் தனிப்பட்ட தர்காவின் நிலை சம்பந்தமானது அல்ல, மாறாக தமிழ்நாட்டு தொடர்புடையது. இந்த தர்காவை ஒழிச்சிட்டு அங்க என்ன கட்ட போறாங்க? நீங்கள் சொல்லக்கூடிய இந்து தெய்வமாக இப்போது கன்வெர்ட் செய்யப்பட்ட கொற்றவைக்கு கோயில் கட்ட போறாங்களா, இல்லை கருப்புசாமிக்கு கோயில் கட்ட போறாங்களா, இல்லை ஏற்கனவே குடவரை கோயில் புதர்மண்டி இருக்குது, அந்த குடவரை கோயிலை மீண்டும் குடைந்து வேறு ஒன்றாக மாற்றப் போகிறார்களா? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த தர்காவில் போய் ஆடு வெட்டுறது யாருங்க? இந்த தொல்லியல் துறை முக்கியமான ஒரு வாதம் அந்த தீர்ப்பில் வச்சிருக்காங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. தொல்லியல் துறை சொன்னது என்னன்னா, ஆடு கோழி இது போன்ற நேர்ச்சை செய்வது, பலி கொடுப்பதெல்லாம் இஸ்லாமிய மதத்தில் இல்லவே இல்லை. வெங்காயம் நாங்களும் அதாண்டா சொல்றோம், இஸ்லாமிய மதத்தில் கிடையவே கிடையாது. அப்ப நீங்க எப்படி நீங்க அனுமதிக்க முடியும்னு கேட்குறாங்க தொல்லியல் துறை. ஆனால் அதே தொல்லியல் துறை 200 ஆண்டுகளுக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பு பண்டாரம் என்ற சாதியினர் மட்டுமே அர்ச்சகராக இருந்த, பூசாரியாக இருந்த இடத்துல பார்ப்பனர் எப்படி இங்கே வந்து உட்கார்ந்தார்கள் திருப்பரங்குன்ற மலையில என்பதை பற்றி அவர்கள் பேசுவதில்லை. எதை பேசுறாங்க? தர்காவில் எப்படி கோழியையும் ஆட்டையும் வெட்டலாம் என்பதை பற்றி பேசுறாங்க. அதான் நாங்களும் சொல்றோம். உண்மை என்ன? அங்க கோழி ஆடு பலி கொடுப்பவர்கள் 99% பேர் இந்துக்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் தான். அவர்கள் எல்லோரும் தமிழர்கள், இஸ்லாமியர்கள் அல்ல. பெரும்பான்மை அங்கே பலி கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய இந்துக்கள், நாங்கள் சொல்லக்கூடிய தமிழர்கள். ஆக தடுக்கப்படுவதும் மறுக்கப்படுவதும் எது? வெறும் வழிபாட்டு உரிமை மட்டும்தானா? இல்லை, இது மத நல்லிணக்க மரபு திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. அங்கே ஒருவர் கேட்கிறார், பெரிய அறிவாளி, திருப்பரங்குன்றம் என்ன கசாப்பு கடையா? கசாப்பு கடை ஒன்றும் இழிவானது கிடையாது. அது கசாப்பு கடை தான். எப்படி நான் சொல்லட்டுமா? முருகன் யாரு? நீங்க சொல்லக்கூடிய இழிவான ஆபாச கதைகள் உருவானவன் அல்ல. குறிஞ்சி நிலத்தின் மைந்தன், வேடர் குல தலைவன். அவன் என்ன வந்து இந்த கீரையை சமைச்சா சாப்பிட்டுருப்பான்? என்ன சாப்பிட்டுருப்பான்? ஆடு போயிருக்கும், கோழி போயிருக்கும், சேவல் போயிருக்கும், பன்னி போயிருக்கும். இதை தாண்டா அன்னைக்கு இருந்தவன் அடிச்சு சாப்பிட்டான். இன்னைக்கு நம்ம புதுசாக நம்மகிட்ட இந்த கம்பி கட்ட கதையெல்லாம் நம்மகிட்ட கட்டிட்டு இருக்கிறாங்க. முருகன் என்னங்க முருகன்? அவங்க அப்பா சிவனே பன்றி சாப்பிட்ட கதையெல்லாம் நமக்கு தெரியும். நான் வரலாற்றை பற்றி பேசுகிறேன், பொய்யை பேசவில்லை. கண்ணப்ப நாயனார் கதையை எடுத்து படியுங்கள். கண்ணப்ப நாயனார் சிவனுக்கு என்ன படைத்து போட்டார்? நான் சொல்ல வரலாற்றை எடுத்து படிங்க. இப்போ வந்திருக்க ஒரு படம் கண்ணப்பா நாயனார் ஒரு படம் வந்துச்சு, அதை பாருங்க என்ன போட்டிருக்கு. பன்றிக்கறி சமைத்து போட்டார். இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர், அவர் சிவபக்தர், அவருக்கு வகுப்படுத்தார் சிவன். என்ன தமிழ் வகுப்படுத்தாரு? அட பார்ப்பனரே, உனக்கு இருப்பது பக்தி கிடையாது, கண்ணப்பனுக்கு இருக்கிறது தான் அந்த பக்தின்னு சொன்னார். இப்படிப்பட்ட இலக்கியங்களில் நீங்க தமிழ்நாடு தவிர வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. 63 நாயன்மார்களில் ஒருத்தன் கூட பாப்பார பைய கிடையாது. இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த பக்தி இயக்கங்கள் அனைத்துமே மோஸ்ட்லி பார்ப்பன எதிர்ப்பு மரபை கொண்டிருக்கின்றன. இங்கே வந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, புதுசாக கதை விடுறான். இது சைவ மலை, இது வைணவ மலை. நீ வரலாற்றை 100 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா, நாங்கள் 3200 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வரலாற்றை கொண்டு சென்றால் நீ எங்கே போவ? லஜபதி ராய் சொன்ன மாதிரி நாங்கள் அந்த அளவுக்கு போக விரும்பல. உங்களை எல்லாம் மீண்டும் அடித்துரத்தி இதோ ஈரானுக்கு போங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே போவீங்க? அது அவசியம் இல்லை. அது ஒரு முட்டாள்தனம், அது ஜனநாயக மறுப்பு. நீங்களும் மனிதர்களாக மாறுங்கள் தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்களும் மனுஷனாக மாற முயற்சி பண்ணுங்க. நீங்களா எப்போ மனுஷங்களாக மாறுவீங்கன்னு நான் கேட்குறோம். ஆக நாம் மீண்டும் மீண்டும் எதை பற்றி பேச வேண்டும்? முருகன் இந்து கடவுள் என்றால், உனக்கு இந்து கடவுள் சொல்ல போனால் அவன் கொற்றவையின் மைந்தன் என்பதை பற்றி நாம் பேச வேண்டும். பலியிடுவது யார் மரபு? யாருக்கு எதிரானது? பலியிடுவது தமிழ் மக்களின் மரபு.
யார் உலகம் முழுவதும் பழங்குடி மக்களின் மரபு, பலியிடுவது மரபு. அப்போ அந்த மரபு உனக்கு என்ன பிரச்சனை? நீ கறி சாப்பிட மாட்ட, எங்கள் பக்கமே திரும்ப மாட்ட, நாங்கள் பலி கொடுக்குறோம் உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியலங்கிறது உனக்கு பிரச்சனை. மதுரையில் ஒரு 4 தொகுதிகளை அவர்கள் திட்டமிட்டு குறிவைத்திருக்கிறார்கள். அந்த தொகுதியிலே வெல்ல வேண்டும் என்ற பிரச்சனை. நமக்கு அவர்கள் பாடம் எடுக்கிறார்கள். என்ன? குன்றம் இருக்கும் இடலாம் குமரனுக்கு சொந்தம். எங்களுக்கு புதுசாக சொல்லாத. குன்றம் இருக்கும் இடத்துல குமரனும் இருப்பார், குல்லா போட்ட இஸ்லாமியரும் இருப்பார். நீ எங்களுக்கு விளக்காத. நீ சொல்ல வேண்டிய எங்களுக்கு அவசியம் கிடையாது. இங்கே மட்டும் கிடையாது, ஐயப்பனை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரங்க பார்த்துட்டு போகணும்? வாபரை பார்க்காம ஐயப்பனை போய் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட மரபு இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களின், இங்கே வாழக்கூடிய மக்களின் மரபு என்பது என்ன? இஸ்லாமியர்களும் இந்துவாக கன்வெர்ட் செய்யப்பட்டவர்களும் அந்த மக்களுடைய மரபு அதுதான். ஆக இந்த தமிழ்நாட்டு மக்களின் மரபுக்கு எதிராக நான் மீண்டும் சொல்ல போனால், நீ கடவுளை கும்பிட்றவன், நான் தெய்வங்களை கும்பிட்றவன். கடவுள் வேறு, தெய்வங்கள் வேறு. முன்னோர்களை தெய்வங்களாக வழிபட்டார்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள். நீ கடவுளுக்கு புனிதத்தன்மை கொடுத்த, எல்லாவற்றுக்கும் மேலானவர் சொன்ன. இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படி இல்லை. நான் என்ன சாப்பிட்றேனோ அது சாப்பிடுவார், நான் என்ன குடிப்பேனோ அதை குடிப்பார். இவர் சரக்கு குடிப்பாரா? அதே சரக்கு குடிப்பார். சுருட்டு பிடிப்பாரா? அதையே சாமி பிடிப்பார். உன் சாமி வேற, என் சாமி வேற. உன் பண்பாடு வேற, என் பண்பாடு வேற. புரிஞ்சு போச்சா? நீ கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? உன் சாமிக்கு வெண்ணையை போடுவேன், இந்த என்னது ஒரு வடையை போடுவேன். என் சாமிக்கு நான் ஆடு அறுப்பேன், கோழி அறுப்பேன், பன்னி அறுப்பேன். நான் மாறுபட்டு சொல்ல வேண்டிய தோழர்களே இருக்கிறது. கருப்பண்ண சாமின்னு ஒரு சாமி இருக்குது. இந்த கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கு என்னத்தமா கொடுப்பாங்க? ஆடு அறுத்து அந்த இதயத்தை நெருப்புல சுட்டு கொடுப்பாங்க. உன் சாமி என்ன பண்ணும்? என் சாமி என்ன பண்ணும்? பெரியாண்டவர்னு ஒரு சாமி இருக்குது. 4 வருஷத்துக்கு வரும்போது சுடுகாட்டில் போய் தான் அந்த சாமியை பார்ப்பாங்க. அந்த சாமிக்கு என்ன செய்வாங்கன்னா, ஆடு, கோழி, பன்றி முப்பூசை நடத்துவாங்க. அந்த 3 ரத்தத்தையும் கலந்து பச்சை அரிசியில், திருமுருகாற்றுப்படையில் சொல்கிறாரே அதை போலவே அவர் ஆடு ரத்தமும், இளம் ஆடு ரத்தமும் பச்சை அரிசியும் கலந்து படையல் செய்ததாக வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள் திருமுருகாற்றுப்படையிலே. அதே போல பெரியாண்டவருக்கு இப்போது வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, பெரியாண்டவருக்கு பெரியாண்டச்சி சாமிக்கும் ஆடு, கோழி, பன்றி 3ஐயும் பச்சரிசி சாப்பாட்டில் அறையா பாதி வேக வச்சு அந்த சாப்பாட்டில் கலந்து ஒரு உருண்டையை தூக்கி மேலே தூக்கி போட்டுருவான். அது மூட நம்பிக்கை இல்லை. நான் என்ன சாப்பிட்றேன், என் சாமி உன்னை சாப்பிடுவான், அவ்வளோதான். ஆக நீ வேறு நான் வேறு என்பதை மக்கள் எங்கே தான் கரெக்டாக சொல்கிறாங்க? வழிபாட்டு முறையில் தான் சரியாக புரிஞ்சுக்கிறாங்க. மற்றலாம் நம்ம என்ன தான் போய் மாங்கன்னு கத்தலாம், மக்களுக்கு புரியறதில்ல. எப்போ கருப்பணசாமி கெடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டான்பா, எவன்டா அவன் சொன்னாலும் கிளம்பி வராங்க மக்கள். ஆக மக்களை எங்கிருந்து தொடங்குவது, அரசியல்படுத்துவது ஒரு கூர்மையான ஆயுதமாக இன்றைக்கு தமிழர் மரபும் பார்ப்பன மரபும் நேரெதிராக மாறி போயிருக்கிறது. இந்த சூழலில்தான் யார் இந்த முருகன் என்பதை பற்றி நாம் பேச வேண்டியிருக்குது. தோழர்களே, 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரை முருகன் விளக்கம் செய்யப்படுகிறான். இதற்காக இந்த வைதீக கடவுளுக்காக முருகன் இல்லாமல் செய்யப்படுகிறான். அதற்கு எதிராக அருணகிரிநாதர் 14ஆம் நூற்றாண்டிலே முருகனை தமிழ் கடவுளாக்குகிறார். அதுக்கு முன்னாடி முருகன் தமிழ் கடவுள் கிடையாது. வரலாற்றுப்படி பார்த்தோம்னா முருகனை காப்பாற்றியது எது? தமிழ் தான் காப்பாற்றியது. ஆக முருகனை தமிழ் கடவுள் ஆக்கிய பிறகு முருக வழிபாட்டை அவரை மீண்டும் கொண்டு வருகிறார். எல்லா இடங்களிலும் முருகனை முன்னிறுத்துகிறார். அன்றைக்கு இருந்த விஜயநகர பேரரசு காலத்திலே தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் எல்லாம் அதிகாரத்தில் இருந்தனால் தமிழர்களுடைய வாழ்வை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குறியீடு முருகன், நமக்கும் ஒரு குறியீடு முருகன், அவ்வளவுதான். அங்கே பலரும் வருவார்கள். ஆண்டாண்டு காலமாக 2500 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட நம் உரிமையை மீட்பதற்கு முருகன் வேணா முருகனையும் வச்சுக்குவோம், கருப்பை வேணா கருப்பையும் வச்சுக்குவோம், அவ்வளோதான். இவர்கள் குறியீடுகள். ஆனால் அந்த குறியீடுகளை நாங்கள் யாரும் விட்டுக் கொடுக்க தயாரில்லை. நீ ராமனை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லாத போது நாங்கள் முருகனை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், தெய்வங்கள் வேறு, கடவுள்கள் வேறு. தெய்வங்களுக்கு பண்டாரங்கள் தான். அன்றைக்கு இருந்த பண்டாரம் என்ற சாதியைச் சேர்ந்தவர்கள் தான் பூசாரிகளாக இருந்தார்கள்.
அங்கே நான் பேசுகின்ற எல்லா மொழியிலும் பேசுவோம். ஆனால் நீ வேறு நான் வேறு. எப்படிப்பட்ட இப்போ நம்ம பார்த்தோம்னா நில ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறான் ஆரியர்கள், பார்ப்பனர்கள். மொழி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறான், கருவறை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறான், கோயில்களை ஆக்கிரமிச்சிருக்கிறான், பண்பாட்டை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறான். எல்லாவற்றையும் ஆக்கிரமிப்பு செய்துவிட்டு என்ன சொல்றாங்க? நம்முடைய திருப்பரங்குன்றம் கோயிலை இஸ்லாமியர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள். டே, யாரா திருடன், யார் ஆக்கிரமிப்பாளன் என்பதை பற்றி நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். யார் திருடர்கள், யார் ஆக்கிரமிப்பாளர்கள், யார் இந்த மண்ணின் மைந்தர்கள், யார் வந்தேரிகள்? வந்தேரிகள் என்பதற்காக நாம் யாரையும் இழிவாக பேசுவதில்லை. ஆனால் வெளியிருந்து வந்துவிட்டு இந்த மண்ணுக்கு சொந்தமில்லாத தவறான ஒரு பண்பாட்டை எங்கள் மீது திணிக்க முயற்சி செய்யும் பொழுது நீ யார் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். நாங்கள் யார் என்பதை நாங்கள் சொல்லும் பொழுது இயல்பாகவே நீ யார் என்பதையும் நாங்கள் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. தோழர்களே, சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய மக்கள் அதிகார தோழர்கள், மக்கள் அதிகார கழக தோழர்கள், மக்கள் கலை இலக்கிய கழக தோழர்கள் இந்த மக்களை சந்தித்து பார்த்து பேச போனாங்க. போன மக்கள் யாருமே இஸ்லாமியர்கள் கிடையாது. போன இடம் ஒன்று வாகைக்குளம். அந்த வாகைக்குளத்தில் சிக்கந்தர் மலையான் வாரிசுகள்னு ஒரு குரூப் இருக்காங்க. பேர் என்னங்க? சிக்கந்தர் மலையான் வாரிசுகள். அவங்களாம் யாருங்க? இஸ்லாமியர் கிடையாது, அத்தனை பேரும் பிறன்மலை கல்லர்கள். இவங்களுக்கு அப்புறம் சிக்கந்தர் மலையான் வாரிசுகள் வந்துச்சு அப்படின்னா அதை பற்றி சொல்கிறாங்க. 1948 செக்கானூரணி பகுதியில் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாத்தவர்களுக்கு சிக்கந்தர் பிரதர்ஸ் என்ற பெயர் பட்டம் வழங்கப்பட்டது. எப்படிங்க? முருகன் மலையை காப்பாற்றியவர்களுக்கு என்ன பட்ட பேர்? சிக்கந்தர் மலையான் வம்சம். இன்னைக்கு பார்ப்பனர்கள் இந்த இந்து முன்னணி குரூப் போய் அவங்ககிட்ட என்ன பிரச்சாரம் செய்கிறாங்க? ஸ்ரீகந்தன் மாறி சிக்கந்தர். அது எப்படா மாறும்? ஸ்ரீகந்தன் எங்கே இருக்கு, சிக்கந்தன் எங்கே இருக்கு? இது சேக்கிலார் திருவள்ளுவர் சேக்கிலார் எழுதினாரு, என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, திருக்குறளை சேக்கிலார் எழுதினாருங்கிற கதை மாதிரி நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இன்னைக்கு புதுசாக ஸ்ரீகந்தன் மாறி சிக்கந்தனாக மாறிச்சு. அப்படியெல்லாம் கிடையாது. மக்கள் தங்களுடைய பண்பாட்டை எப்படி பரிமாறிக்கொண்டார்கள் என்பது மிக முக்கியமான வரலாறு. ஸ்ரீகந்தன் மலை எப்போதும் மருவி சிக்கந்தர மலை ஆகவில்லை. அது குறித்து சொல்லும் போதுதான் கள்ளர் சாதி வரலாறு அது தொடர்பாக சுந்தரவந்திய தேவன் என்று ஒரு எழுத்தாளர் இருக்கிறார், இந்த பகுதியை சேர்ந்தவர் தான். அவர் சொல்கிறார், லூமெட் லூயிஸ் பிரெஞ்சு ஆய்வாளர் சவுத் இந்தியன் சப் கேஸ்ட் என்கிற நூல்களை தான் நான் முன்னாடி சொன்ன அந்த விஷயத்தை சொல்கிறாரு. சிக்கந்தர் மலையான் வகையாரா என்றால் யார்? முருகனை காத்தவர்கள். முருகனை காத்தவர்களுக்கு அங்கே இருக்கிற நீங்கள் சொல்லக்கூடிய முருகனின் பக்தர்கள் வைத்த பெயர் சிக்கந்தர் மலையான். அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப நம்ம வியத்தகக்கூடிய பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. அங்கே பல சாமி இருக்குது. முருகன் இருக்காரு, தென்கரை முத்தையா இருக்கிறாரு, கருப்பு சாமி இருக்கிறாங்க. 3 சாமி ஒரே கோயில் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், 3 சாமி ஒரே கோயில் இருக்குது. ஆடு கோழி வெட்டும் போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, தென்கரை முத்தையா தானே, தென்கரை முத்தையாவுக்கு கண்ணில் என்ன போடுறாங்க, ஒரு வேட்டி மாதிரி கட்டிடுறாங்க. ஏன்னா அவர் சைவ சாமி. 3 சாமியும் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது கறி திங்கிறவர், கறி திங்காதவர், வைணவ சைவம் எல்லாத்துக்கும் ஒரே கோயில் கட்டிருக்கான் நம்ம ஆள். எங்களுக்கு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அறியாரணும் ஒன்று, அறியாத வாயில் மண்ணுன்னு சொல்கிறோம்ல. நம்ம எல்லாத்துக்கும் ஒரே கோயில் கட்டிட்டு ஒரே இப்போ தனித்தனியெல்லாம் கோயிலும் கட்ட முடியாது. எங்களுக்கு ஊருப்பட்ட வேலை இருக்குது. நாங்கள் சாமி கும்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகணும். 3 பேருக்கு ஒரே கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அந்த வாகை குளத்தில் கட்டிட்டு ஆடு இருக்கும் போதும் கோழி இருக்கும் போதும் யார் கண்ணை மூடுகிறார்கள்? தென்கரை முத்தையா கண்ணை தான் மூடுறாங்க. முருகன் கண்ணை மூடலடா மூதேவி, உனக்கு தெரியலையா முருகன் யாருன்னு? முருகனை மூடவில்லை ஆடு கோழி பலியிடும் போது. ஆக அந்த மக்கள் எது பண்பாடு? இங்கே இவன் திருப்பரங்குன்ற மலையில் உட்காந்துக்கிட்டே இங்கே ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறானே, இது முருகன் பண்பாடா? வாகை குளத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் வகையராக்கள் சொல்கிறார்களே, அது முருகன் பண்பாடா? எந்த முருகனுடைய பண்பாட்டை எடுத்துக்கொள்வது என்பதை பற்றி நாம் முடிவு செய்ய வேண்டும். இதற்கு மேல் இவர்களையும் எவ்வளவு தூரம் பேசிக்கொண்டு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியும்? அது மட்டுமல்லாமல் மானூத்து என்ற ஒரு பகுதியில் இருக்கிறது. அங்கே
நொண்டிசாமி நொண்டிசாமி. நம்ம சாமியெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சொந்தக்காரங்க பேர் சொல்கிற மாதிரியே இருக்கும். நொண்டிசாமி நொண்டிசாமின்னு அங்கே போய் சாமி சாமி பீர் தரேன் வா, வரமாட்டார். சரக்கு தரேன் வா, வரமாட்டார். கோழி அடிச்சு போடுறேன், வரமாட்டார். ஆடு அடிச்சு போடுறேன், வரமாட்டார். என்ன சொன்னால் சாமி வரும்? 1000 பார்ப்பானை கொண்டு அரசளித்த நொண்டி சாமியே வாடா வாடா என்றால் வருவார். அப்படின்னா என்னங்க? பாப்பா ஐயோ பார்ப்பனர்னு சொல்லக்கூடாது, பிராமணர்னு சொல்லணும். ஐயோ அவங்களா பாவம், அவங்க உயர்ந்தவர்கள், கடவுளுக்கு மூத்தவன் வேதம், வேதத்துக்கு மூத்தது பார்ப்பனர் என்று வரலாறு வைத்திருக்காங்க. 1000 பேரை போட்டு தந்தவடா சாமி தில்லா சொல்லுங்கய்யா, நாங்கள் நொண்டி சாமி வாரிசுன்னு. அந்த 1000 பேர்த்துல தான் ஆள் இருக்கான். 1000 பேர்த்தையும் போட்டு தள்ளவன் ஏன் ஆள். இது நான் தனிப்பட்ட முறையெல்லாம் சொல்லவில்லை, இது நொண்டி சாமி அப்படி தான் கூப்பிடுறாங்க. அப்போ எந்த சாமியை கூப்பிடுவது? நீ எல்லாத்தையும் இந்துன்னு ஆக்கிட்டல, நான் நொண்டி சாமியை கூப்பிட்றேன், நீ நொண்டி சாமியில் செத்து போன 1000 பேரில் ஒரு பாப்பான ஒரு சாமி நீ கூப்பிட்ற, நாங்கள் யாரை பின்பற்றுவது? அப்போ இங்கே தான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கும் அன்றைக்கு இருந்த மற்ற வழிபாட்டு முறையை கொண்டவர்களுக்குமான போரில் என்ன நடந்துச்சுன்னா, மற்ற போரில் என்னங்க நடக்கும்? போவான், அங்கே இருக்கிற பெண்களை களவாடி கொண்டு வருவார்கள், நிலத்தை களவாடுவார்கள், என்னென்னவோ செய்வான். ஆனால் இந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தங்கள் பண்பாடை மாற்றிக்கொண்டார்கள். மிக முக்கியம், மறவர்கள் பிறன்மலை கள்ளர்கள் தங்களை தாய் வழி சமூகமாக மாற்றிக்கொண்டார்கள். கருவேல ராமமூர்த்தி என்று ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லியிருந்த ஒரு யூடியூப்ல வீடியோ வந்துச்சு. நாங்கள் எல்லாம் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டோம், உங்கள் முறையில் சித்தப்பா பொண்ணு வகையரா தான் கல்யாணம் பண்ணுவோன்னு அவர் சொல்கிறார். எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனால் அதே பண்பாடு எங்கே இருக்கிறது? இஸ்லாமியர் மக்களில் இருக்கிறது. ஆக அவர்கள் தங்கள் பண்பாட்டை மாற்றிக்கொண்டார்கள். எவ்வளோ உயர்ந்த பண்பாடு இது! நீ கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, நீ கேவலமானவன், நீ கருத்தினக்கூடாது, ஊஞ்சாதி வர ஏன் ஜாதி வரன்னு பாப்பார பையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது 2 சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பண்பாட்டை மாற்றிக்கொள்கிறார்கள். கருகுமணி போடுவது பிறமடை கல்லரும் மறவர் பண்பாடு. அந்த பண்பாட்டை இஸ்லாமிய மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதை விட என்னடா எங்கள் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பண்பாடு வேணும்? இந்த தமிழ்நாட்டுக்கு இதை விட உயர்ந்த பண்பாடை சொல்ல முடியுமா? சுன்னத் செய்யக்கூடிய அந்த பழக்கம் இஸ்லாமியர்களிடமிருந்து அதை பரிமாறிக்கொண்டவர்கள் பிறன்மலை கள்ளர்கள். இன்றைக்கு அதை விட்டுருக்கலாம் பல பேர். ஆனால் வரலாறு என்ன? மாமன் மச்சானாக வாழ்வது வரலாறு. நேற்று வந்த பாப்பார பயல் நீ வந்து மாற்றிட முடியுமா? எத்தனை நாளைக்கு இதெல்லாம் இருக்கும்? ஆக இதை உடைப்பதுதான் அவர்களின் நோக்கம். எதை உடைப்பது? பண்பாட்டை பரிமாறிக்கொண்டமோ இதை உடைப்பது. சித்தர்களும் ஆசீவர்களும் எத்தனையோ பேரும் வாழ்ந்து இங்கே சாதி இல்லை சாதி இல்லை என்று இறந்து போனார்களே, இந்த முன்னோர்களின் பண்பாட்டை உடைப்பது அவர்களுடைய பழக்கம். ஆக திருப்பரங்குன்றம், தென்கைலாயம், சைவமலை என்பதிலிருந்து அவர்கள் எதை நிறுவுகிறார்கள்? கோயில்களை எல்லாம் பார்ப்பனியமயமாக்குவதன் மூலம் எதை நிறுவுகிறார்கள்? கோயில்கள் மக்களிடமிருந்து பறிக்கப்படுகின்றன. குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? அந்த கோயிலோட உயரம் என்னவா இருக்கும், அளவு என்னவா இருக்கும்? மொத்தோட வெற்றிவேல் இருக்காரு, அவர் அவங்க வாகை குளத்தில் கூட்டிகிட்டு போனார். கோயிலில் சாமி எங்கேங்கன்னு கேட்டேன். கோயில் ஒன்றுமே இல்லை, சும்மா இடம் மட்டும் தான் இருக்குது. இந்த பொட்டிக்குள்ளே தான் சாமி இருக்குன்னாரு. எப்போங்க பார்க்கலாம்? கோயில் அன்றைக்கி தான் பார்க்க முடியும். என்னங்க பொட்டியில் என்னங்க இருக்குது? 4 அருவாள் இருக்கும், 2 கத்தி இருக்கும், 1 கோடாரி இருக்குங்கிறாங்க. இதை தான்டா சாமியாக கும்பிட்டான் அன்றைக்கி இருந்தவன். அதை எடுத்துகிட்டு போய் மக்களுக்காக யார் போராடினார்களோ அவர்களை சாமியாக கும்பிட்டான். இதையெல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு அவர்கள் எதை நிறுவ முயல்கிறார்கள் என்று சொல்ல போனால் பார்ப்பனியமயமாக்கும். வெறும் பார்ப்பனியமயமாக்க மட்டும்தானா? இந்த கதையை அப்படியே நிறுத்திட்டு கொஞ்சம் எந்த பக்கம் போகும். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் மார்வாடிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? எங்கேயும் கிடையாது. ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேரும் மார்வாடிகள். அங்கே ஒரு சாமியார், ஒரு தமிழ்நாட்டுக்காரரு, அவருக்கு நேர்ந்து விட்ட ஆட்டை அறுத்து வரவங்களுக்கு பிரியாணியோ கறியோ ஆக்கி போகிறாரு. அதை மார்வாடி கும்பல் வீடியோ எடுத்து நார்த் இந்தியா, வட இந்தியா முழுக்க பரப்பி, ஐயோ பாருங்க மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் ஆடு எடுத்துட்டாங்க, கோழி எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லி ஏற்கனவே 99% மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி மார்வாடிகள் இருக்கிறார்கள். இருக்கிற 1-2 தமிழனையும் ஒழித்து கட்டு விட்டு என்ன செய்ய போகிறார்கள்?
இங்கே டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டக்குழுவில் இருந்த தோழர் வந்திருக்கிறார். அந்த டங்ஸ்டன் மலையிலே இருக்கக்கூடிய தெய்வங்களை ஒழித்து கட்டிவிட்டு யாருக்கு தாரை வார்க்க முடிந்தார்கள்? அகர்வாலுக்கு தாரை வார்க்க முடிந்தார்கள். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சிறு தெய்வங்களையும் ஒழித்து கட்டிவிட்டு அந்த மலைகள் யாருக்கு செல்ல போகின்றன? இந்த மார்வாடிகளை பற்றி அயோத்திதாச பண்டிதர் சொல்கிறார், இவர்கள் நோக்கம் மிக மோசமான நோக்கம், உள்நோக்கம் கொண்டவர்கள். எத்தனை மார்வாடிகள் வருகிறார்கள் என்பதை போலீஸ் ஸ்டேஷனில் போய் பதிவு செய்யணும்னு சொல்றாரு. 150 வருடங்களுக்கு முன்பு 1910 அவர் எழுதுறார், இவர்கள் மோசமான உள்நோக்கம் கொண்டவர்கள். இந்த மார்வாடிகள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க என்னங்கிறத போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு செய்யணும்னு சொல்றாருன்னா, இவர்கள் எப்படிப்பட்ட உள்நோக்கம் கொண்டவர்கள்? நமக்கு அது விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் பஞ்சம் பிழைக்க வருபவன் வேறு, அவர்கள் அகதியாக வருகிறார்கள். நம் வாழ்வை பறிக்க வருபவன் வேறு. இரண்டையுமே வேறு வேறாகத்தான் பார்க்க முடியும். இன்றைக்கு மதுரையிலே ஆர்எஸ்எஸ் பிஜேபி, மதுரை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார கும்பலுக்கு முதுகெலும்பாக இருப்பவர்கள் யார்? அதே மார்வாடிகள். அவர்கள் தான் சொல்கிறார்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற எந்த ஏரியாவிலையும் ஆடு கோழி சாப்பிடக்கூடாது. அர்ஜுன் சம்பத் என்ற ஒரு பொறுக்கி சொல்கிறார், திருவண்ணாமலையில் எவனுமே சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது. யாரா நீங்களா? எங்கிறது இவர்கள் நோக்கம் என்னவாக இருக்கிறது? ஒரு மலையை சைவ மலை ஆக்குவார்கள், அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை தூக்கி எறிவார்கள், ஒற்றை தெய்வமாக மாற்றுவார்கள், பார்ப்பன தெய்வமாக மாற்றி உங்களுக்கு எனக்கு மணி அடிக்கிற வேலையை கொடுக்க போகிறான்? கிடையவே கிடையாது. அதை குஜராத்திக்கும் மார்வாடிக்கும் தாரை வார்ப்பது தான் அவர்கள் வேலை. ஏதோ இது பண்பாட்டு தொடர்பான பிரச்சனை மட்டுமல்ல, இந்த நாட்டின் இயற்கை வளங்கள் தொடர்பான ஒரு பிரச்சனை. ஆக மீனாட்சி அம்மன் ஒரு தாய்வழி தெய்வம். அதை பிறகு அவர்கள் அருகிலே சொக்கநாதரை கொண்டு வந்து வைத்தார்கள். அதற்கு பிறகு அழகரை கொண்டு வந்து இங்கே கள்ளழகரை கொடுத்தார்கள். பல்வேறு வைணவம் சைவம் எல்லாம் இணைச்சாலும் கூட இப்போ வரைக்கும் மதுரை மீனாட்சி தான், காஞ்சிக்கு காமாட்சி தான், சொக்கநாதர் சைடில் தான் உட்கார்ந்துட்டு இருப்பார். இதை நாம் யாரையும் இழிவுபடுத்ததாக சொல்லவில்லை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மார்வாடிக்கும் தொடர்பே கிடையாது. ஆனால் மார்வாடிகள் இந்த கோயிலை கைப்பற்றுகிறார்கள். நம்முடைய தோழர்கள் நம்முடைய அந்த சிறு வெளியீட்டில் போட்டிருப்பாங்க, ஒரு நெருப்பு எரிந்து மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருந்த அனைத்து கடைகளும் எரிந்து போகின்றன. அதற்கு பிறகு புதியதாக கடைகளை கட்டுறாங்க. கட்டின அத்தனை கோயிலில் 90% மார்வாடிகளுக்கு கொடுக்கப்படுகின்றன. யார் இந்த மார்வாடிகள்? என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்களுடைய இந்து தேசியம், இந்து ராஷ்டிரம் என்ற ஒரு இலக்குக்காக 100 ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே வந்தார்களும் அவர்கள் நோக்கம் மட்டுமே. நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இங்கே பஞ்சம் பிழைக்க வருகின்ற, அகதியாக வருகின்ற உழைக்கும் தொழிலாளிகள் வேறு. ஆனால் யூதர்களைப் போல எல்லா இடங்களிலும் உட்கார்ந்து கொண்டு தங்களுக்கான ஆட்களை நிரப்பி பொருளாதாரத்தை முடக்கி தமிழர்களின் வாழ்வை சீரழிக்கக்கூடிய மார்வாடிகள் வேறு. இந்த மார்வாடிகள் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார கும்பலுக்கு முதுகெலும்பாக இருக்கிறார்கள். ஆக நான் ஏற்கனவே சொன்னது போல மதுரை வீரனும் ஆர்டிஓ கண்ணனும் கலெக்டரும் தனித்தனி ஆட்கள் கிடையாது. அவர்கள் யாருடைய வாயாக பேசுகிறார்கள், யாருடைய எண்ணங்களிலே இருக்கிறார்கள் என்றால் மார்வாடிகள், குஜராத்திகள் எண்ணங்களிலே இருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு தெரியும், 2 குஜராத்திகள் ஒட்டுமொத்த நாட்டையே சூறையாடி விட்டார்கள், அம்பானியும் அதானியும். நாம் குஜராத்தி என்று இங்கே அழைப்பது குஜராத்தி தேசியத்தை சார்ந்த உழைக்கும் மக்களை அல்ல, மாறாக குஜராத்தி தேசியத்தையே ஒழித்து கட்டிவிட்டு அதற்கு மாறாக இந்து தேசிய பெருமிதத்தையும் இந்து ராஷ்டிரத்தையும் யார் படைக்க முனைகிறார்களோ அவர்களைத்தான் இங்கே நாம் குஜராத்தி என்று சொல்கிறோம். ஆக தமிழ்நாட்டின் அனைத்து இயற்கை வளங்களும் மார்வாடி, பார்ப்பன, பனியா, குஜராத்திகளுக்கு தாரை வார்க்கப்படுகின்றன. இந்து மகாசபா உருவாக்கப்பட்ட போது இந்த இந்து மகாசபாவுக்கு யார் முதுகெலும்பாக இருந்தார்கள்? இந்த மார்வாடி, பனியா, பார்ப்பன, குஜராத்திகள் தான் இருந்தார்கள். அவர்கள் தான் இன்னைக்கு இங்கே மட்டுமல்ல அனைத்து அரசு துறைகளிலும் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, பண்பாட்டு துறையிலும் மார்வாடிகள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள்,
பொருளாதாரத்திலையும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். IAS IPS உள்ளிட்ட அனைத்து உயர் பதவிகளிலும் குஜராத்திகளும் மார்வாடிகளும் இருக்கிறார்கள். ஆக தோழர்களே, நாம் முள்ளிவாய்க்காலை போன்ற இன்னொரு முற்றுகையில் இருக்கிறோம். இது ஒரு பண்பாட்டு முற்றுகை. நம்முடைய வரலாறு திருடப்படுகிறது. இப்போ மார்வாடி நீ இந்து நான் இந்துங்கிறான். எப்படி ஏற்றுக்க முடியும்? நீ வேறு நான் வேறு என்பது பண்பாடு. ஆனால் நீயும் இந்து நானும் இந்து மார்வாடி நம்மிடம் சொல்கிறார்கள். அதுதான் நாம் சொல்கிறோம். இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் நாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, நீங்கள் இதை பற்றி பேசலாமா அப்படின்னா நாங்கள் தான் பேசுவோம். எங்களை விட இதை பேசுவதற்கு அதிக தகுதியுடையவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று நாங்கள் யோசித்து பார்க்கலாம். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. கருவறை நுழைவு போராட்டம், நீ பாபர் மசூதி இடித்த போது தமிழ்நாடு தமிழினத்துக்கென்று சிறப்பிருக்கிறது, மத நல்லிணக்க மண், இது பார்ப்பன எதிர்ப்பு மண் என்பதை நிறுவியது கருவறை நுழைவு போராட்டம் திருச்சியிலே நடைபெற்றது. அதை தலைமையேற்று நடத்தியது மக்கள் கழக இலக்கிய கழகத்தின் தோழமை அமைப்புகள். தில்லையிலே தமிழ் பாடும் உரிமையை பெற்றுக் கொடுத்தது யார்? மக்கள் கழக இலக்கிய கழகம். இன்றைக்கு மக்கள் அதிகார கழகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் அன்றைக்கு போய் பாடினது எந்த சிவபக்தனும் கிடையாது. நக்சலைட்டுகள் என்று சொல்லக்கூடியவர்கள், நாத்திகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நெத்தியில் பட்டை போட்டுக்கிட்டு இந்த தேவாரத்தின் திருவாசகத்தையும் பாடணும் சொல்ல போனால் நாங்கள் நாளைக்கு ஆழ்வார்களில் ஒருத்தரா மாறுவதற்காக அல்ல, மாறாக தமிழ் தீண்டாமையை ஒழிப்பதற்காக அன்றைக்கு களமேறியவர்கள் நாங்கள். ஆடுகோடு பலியிடும் உரிமை மறுக்கப்பட்ட போது எந்த சாமி கும்பிட்றவங்களுக்கும் போய் அதை மீறி ஆடு கோழியை வெட்டல. அதற்கு மாறாக நாத்திகர்கள் என்று சொல்லப்பட்ட நாங்கள் தான் தோளிலே ஆட்டை தூக்கி கொண்டு போய் கோயிலாக வெட்டினோம். ஏதோ நாங்கள் கொண்டு போய் மணி அடிக்க போறதில்லை, நாங்கள் போய் சாமியாராக போறதில்ல. அது ஒண்ணுமில்லைன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனாலும் இந்த மரபு பார்ப்பன எதிர்ப்பு மரபு, அந்த மரபை உயர்த்தி பிடிப்பதன் மூலமாகத்தான் இந்து ராஷ்டிரத்தில் மிகப்பெரிய ஓட்டை போட முடியும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆக முருகனை மீட்பது ஏன், கருப்பனை காப்பது ஏன்? முருகனை மீட்பது எதற்காக, கருப்பனை காப்பது எதற்காக என்று சொல்ல போனால், அம்பானி அகர்வால் அதானி நாட்டையே தாரை வார்த்து விட்டார்கள். அவர்களுக்கு எதிராக இந்த நாட்டின் மக்கள் போராடக்கூடாது என்பதற்காக பிளவுபடுத்துகிறார்கள். அதற்கு தான் இந்த திருப்பரங்குன்றத்திலிருந்து ஒவ்வொரு குன்றமாக வருகிறார்கள். எந்த குன்றத்தில் போனாலும் அங்கே முருகன் இருப்பான்னு உனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் அதே முருகன் இருப்பான் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. ஆக முருகன் உனக்கு கடவுளாக இருக்கலாம், முருகன் எங்கள் தோஸ்து, எங்கள் ஃப்ரெண்டு, நாங்கள் என்ன சொன்னாலும் செய்வோம் உனக்கு மேலே. ஆக முருகன் தில்லை உனக்கு சொந்தமா இல்லை எனக்கு சொந்தமா என்று பாட்டு பாடிய நாங்கள் இன்றைக்கு சொல்கிறோம் முருகன் எங்களுக்கு தான் சொந்தம். இது ஏதோ முருகனுக்கு அந்த இடத்துல போய் நாங்கள் மணியடிப்பதற்கோ அந்த கோயில் நிர்வாகம் செய்வதற்காக அல்ல, இது ஒரு மரபு. இந்த மரபை மாற்றுவதன் மூலமாகத்தான் அவர்கள் இந்து ராஷ்டிரம் என்ற பெருமையை, அந்த கனவை, லட்சியத்தை மக்களுக்கு விதைக்கிறார்கள். இந்து ராஷ்டிரம்ங்கிறது மண்ணுமே கிடையாது, தமிழ் பண்பாடு இருந்தது. அந்த தமிழ் பண்பாடை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆக சாதி மத கலவரத்தை தூண்டி தமிழ்நாட்டில் தளம் அமைக்க வேண்டும் என்பதுதான், அதற்கான நகர்வுதான் இந்த திருப்பரங்குன்றம். இனியும் தோழர்களே சொல்லுங்கள், நாம் தாமதிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் நாம் நிம்மதியாக கூட்டம் போட்டு பேசுகிறோம், நோட்டீஸ் கொடுக்குறோம், சில இடங்களில் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்று நாம் சொல்லிவிட்டு போக முடியுமா? அயோத்தியிலே இருந்த அனைத்து தடைகளும் இங்கேயும் இருக்கின்றன, சிக்கந்த தர்காவுக்கு இருக்கின்றன. ஆக இனியும் நாம் தாமதிக்க முடியுமா? தாமதிக்க முடியாது. ஆகவே RSS BJP பாசிச கும்பலுக்கு எதிர்ப்பாக இங்கே தொன்மை வாய்ந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்ல போனால் அது பார்ப்பனிய எதிர்ப்பு மரபு. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்திருக்கக்கூடிய மதவெறி எதிர்ப்பு மரபு, மத நல்லிணக்க மரபு. அந்த எதிர்ப்பு மரபை, அந்த மரபை நாம் முன்னிறுத்த வேண்டும். பார்ப்பன கும்பலால் களவாடப்பட்ட முருகனை நாம் மீட்பதும் கருப்பனை நாம் காப்பதும் தனிப்பட்ட ஒரு உரிமை கிடையாது, அது தமிழ்நாட்டை காப்பது. இன்னொரு வேற ஒரு கட்சியை சேர்ந்தவர் என்கிட்ட சொன்னார், அது என்னங்க முருகனை மீட்போம் கருப்பனை காப்போனார். பேசின ஒரு பேர் முருகன் தான், உங்களை தான் மீட்கணும், கருப்பாக இருக்கிற என்ன காப்பாற்றணும், வேற ஒன்றும் இல்லை. முருகனை மீட்பது வேறு யாரும் இல்லை, நம்முடைய வரலாற்றை, நம்முடைய பண்பாட்டை நாம் மீட்க வேண்டும்.
பார்ப்பனியத்திடமிருந்து. பார்ப்பனியம் நம்மை அழித்து சிரித்துக் கொண்டிருக்கிற பண்பாட்டிலிருந்து கருப்பன்களாகிய நம்மை நாம் காக்க வேண்டும். அவ்வளவுதான். இதுதாங்க திருக்குறள் மாதிரி, முருகனை மீட்போம், கருப்பனை காப்போம். ஆக இறுதியாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆடு கோழி பலியிடும் தமிழ் மக்களின் வழிபாட்டு உரிமையை நிலைநாட்டுவோம். இது பார்ப்பன பாசிஸ்டுகளுக்கு கல்லறை என்பதை முழங்குவோம். இது சிக்கந்தர் கோயில் பிரச்சனை கிடையாது, இஸ்லாமியர் பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனை என்பதை நாம் உரத்து முழங்க வேண்டும். எங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனை என்று பேசும்போதெல்லாம் இது தமிழ்நாட்டு பிரச்சனை என்பதை பற்றி நாம் பேச வேண்டும். ஆகவே நாம் பேச வேண்டியது எது, முன்னிறுத்த வேண்டிய முரண்பாடு எது? தமிழ்நாடா ஆர்எஸ்எஸ், தமிழ்நாடா மோடியா? ஒரு கை பார்த்து விடுவோம் தோழர்களே. இனிமேலும் அஞ்சுவதற்கு ஏதுமில்லை. 2000 ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த பண்பாட்டை காப்பதற்காக நம்முடைய உயிர் ஒன்று பெரிது கிடையாது. ஆனால் வரலாறு முக்கியம் தோழர்களே. கோழைக்கு வாழ்வு கிடையாது, வீரனுக்கு சாவு கிடையாது. ஆர்எஸ்எஸ், பாஜக, அம்பானி, அதானி பாசிச மொழி என்று உரத்து முழங்குவோம். இந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் கும்பலை ஒழித்து கட்டுவோம். நன்றி.